திவ்யஸ்பிரசாந்தம் திருநாளுக்கு பின் வரும் 9வது ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். பாவியின் மரணத்தின் பேரில் அச்சிஸ்ட அல்போன்ஸ் மேரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். உன் சத்துராதிகள் உன்னை சுற்றிலும் அகழி வெட்டுவார்கள். திவ்ய சேசு கிருஷ்ணநாதர் விரைவில் எந்த நகரத்தில் தம்மை யூதர்கள் கொல்லப்போகிறார்களோ அதே ஜெருசலேம் நகரத்தை வெகு தூரத்திலிருந்து நோக்கி பார்த்து அந்நகரத்தை குறித்து அழுதார். நம் இரக்கமுள்ள திவ்ய இரட்சகர் ஜெருசலேம் நகரத்தின் மீது துப்புரவு தண்டனையாக வரவிருந்த மாபெரும் ஆக்கினியை குறித்து அழுதார். மேலும் ஆண்டவர் அந்நகரத்திற்கு வரவிருந்த அந்த பேரழிவை பற்றி அந்நகர மக்களுக்கு முன்கூட்டியே அறிவித்து எச்சரித்தார். உன் சத்துராதிகள் உன்னை சுற்றிலும் அகழி வெட்டுவார்கள் என்று அச்சிஸ்ட லூக்காஸ் எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். நிர்பாக்கிய நகரமே, உன் சத்துராதிகள் உன்னை சுற்றி வளைத்து எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன் சத்துராதிகள் உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரைமட்டமாக்கி உன்னிடத்தில் கல்லின் மேல் கல் நிற்க விடார்கள் என்பதை ஒரு நாள் நீ காண்பாய். மிகவும் பிரியமுள்ள சகோதரரே, இந்த நிர்பாக்கிய ஜெருசலேம் நகரம் ஒரு பாவியினுடைய ஆத்துமத்தை ஓமானமாக சுட்டி காண்பிக்கிறது. எதிரிகள் இந்நகரை சுற்றி வளைத்ததைப் போலவே பாவி தன் மரண நேரத்தின் போது ஞான சத்துருக்களால் தான் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதை காண்பான். முதலாவதாக மனசாட்சியின் மன உறுத்தல்களும், இரண்டாவதாக பசாசுகளின் தாக்குதல்களும், மூன்றாவதாக அண்மையில் இருக்கும் நித்திய மரணத்தை பற்றிய பயங்களும் நிர்பாக்கிய பாவியானவன் தன்னை சூழ்ந்து நெருக்குவதை காண்பான். முதல் தியான கருத்து, மனசாட்சியினுடைய மன உறுத்தலினால் பாவியானவன் கொடுமைப்படுத்தப்படுவான். அவருடைய ஆத்துமம் ஒரு புயலில் இறந்து போகும் என்று யோபு ஆகமத்தில் வாசிக்கிறோம். பாவத்திலே நிலைத்திருக்கும் நிர்பாக்கிய பாவிகள் அவர்களை அச்சுறுத்தி எச்சரிக்கும்படியாக சர்வேஸ்வரன் முன்னதாகவே அனுப்பும் ஒரு புயலில் இறந்து போவார்கள். இதோ கர்த்தருடைய கோபாக்கினையின் சூறாவளி எழும்பும், அக்கிரமிகள் தலையின் பேரில் கொடிய புயல் அடிக்கும் என்று இதை பற்றிய எரேமியாஸ் தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசிக்கிறோம். பாவியானவன் அவனுடைய வியாதி துவங்கிய தருணத்தில் மனசாட்சியின் உறுத்தலினால் அல்லது பயத்தினால் சஞ்சலமடைய மாட்டான். ஏனெனில் அவனுடைய உறவினர்களும் நண்பர்களும் மருத்துவர்களும் அவனுக்கு வந்திருக்கும் வியாதி ஆபத்தானதல்ல என்றும் விரைவில் சரியாகிவிடும் என்றும் கூறியிருப்பார்கள். இவ்விதமாக ஏமாற்றப்பட்ட அவன் நான் விரைவில் குணமடைந்து விடலாம் என்று நம்பியிருப்பான். ஆனால் அவனுடைய வியாதி நாளடைவில் அதிகரிக்கிறது. ஆறிப்போகாத கட்டிகளும் அவனுக்கு அண்மையில் வரவிருக்கும் மரணத்தை பற்றி முன்னறிவிக்கும் கட்டியக்காரர்களைப் போல அவனுடைய சரீரத்தில் ஆங்காங்கே தோன்றும். அக்கிரமிகளை அச்சுறுத்தி எச்சரிப்பதற்காக ஆண்டவர் அனுப்பும் புயல் துவங்கும். சடுதி ஆபத்து உங்கள் மேல் விழுகையில் புயலைப் போல் சாவு உங்களை தாக்கும் என்று பழமொழி ஆகமத்தில் இதை பற்றி வாசிக்கிறோம். வியாதியின் கொடிய உபாதனை நிறைந்த வேதனைகளாலும் சகல ஆஸ்திகளையும் விட்டுவிட்டு கட்டாயமாக இவ்வுலகத்தை விட்டு பிரிய வேண்டியிருப்பதனால் ஏற்படும் பயங்களாலும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் கூடுதலாக அவன் கண்முன்பாக கடந்த காலத்தில் அவன் கட்டிக்கொண்ட எல்லா பாவாக்கிரமங்களையும் எப்போதும் காண்பித்து கொண்டிருக்கும் அவனுடைய மனசாட்சியின் உறுத்தல்களாலும் இந்த புயல் உருவாக்கப்படும். தங்கள் பாவங்களை நினைத்து பயந்து நடுங்குவார்கள். அவர்கள் அக்கிரமங்களே அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை குற்றம் சாட்டும் என்று இதை பற்றிய ஞானாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போது அவனுடைய பாவங்கள் அவனுடைய மனதிற்குள் துரிதமாக பாய்ந்து சென்று மாபெரும் அச்சத்தினால் அவனை நிரப்பும். அவனுடைய குற்றங்கள் அவனுக்கு எதிராக நின்று அவனை குற்றப்படுத்தும். வேறு எந்த சாட்சியத்தினுடைய உதவியும் இல்லாமலேயே அவன் கட்டிக்கொண்ட பாவங்களே அவனை அலைக்கழித்து அவன் மீது தாக்குதல் தொடுத்து அவன் நரகத்திற்கு பாத்திரவானாயிருக்கிறான் என்று நிரூபிக்கும். மரித்து கொண்டிருக்கும் பாவியானவன் பாவங்களையெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்வான். ஆனால் தான் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக அவன் கொண்டிருக்க வேண்டிய மனஸ்தாபம் மிக பலவீனமானதாயிருக்கும் என்று அச்சிஸ்ட அகோஸ்தினார் கூறுகின்றார். மேலும் அச்சிஸ்ட ஜெரோம்
இறக்கும் வரை பாவத்திலேயே நிலைத்திருக்கும் 1,00,000 பாவிகளில் அபூர்வமாக ஒருவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று கூறியுள்ளார். இத்தகைய பாவிகளை ரட்சிப்பது என்பது இறந்தோரை உயிர்ப்பிப்பதை விட மேலான புதுமையாக இருக்கும் என்று அச்சிஸ்டர் வின்சென்ட் ஃபெரர் கூறுகின்றார். பாவிகள் தாங்கள் செய்த திண்மையை பற்றி கண்டுணர்ந்து கொள்வார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை முற்றிலும் வெறுத்து ஒதுக்க ஆசிப்பார்கள். ஆனால் பாவப்பழக்கத்தை முற்றிலுமாக துறந்துவிட இயலாதவர்களாக இருப்பார்கள். அந்தியோக்கூஸ் இப்போது ஜெருசலேமிலே நான் நடத்தின கெடுதிகளை நினைவு கூறுகிறேன் என்று கூறியபோது அவன் கட்டிக்கொண்ட பாவங்களின் திண்மையை பற்றி புரிந்து கொண்டான். அவன் தன் பாவங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டான். ஆனால் அவன் அவற்றை வெறுத்து ஒதுக்காமல் இருந்தான். அவநம்பிக்கையாலும் மாபெரும் துயரத்தினாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு நசுக்கப்பட்டவனாக, இதோ அந்நிய நாட்டில் கஸ்தி மிகுதியினால் சாகிறேன் என்று கூறியபடி இறந்து போனான் என்று மக்கபேயர் ஆகமத்தில் வாசிக்கிறோம். இதே போலத்தான் சவுல் இறக்கும் போதும் நேர்ந்தது என்று அச்சிஸ்டர் ஃபுல்ஜென்சியூஸ் கூறுகின்றார். சவுல் தன் பாவங்களை நினைவு கூர்ந்தான். அப்பாவங்களுக்கான எச்சரிக்கும் தண்டனை குறித்து அஞ்சினான். ஆனால் அந்த பாவங்களை வெறுத்து ஒதுக்காமல் இருந்தான். அநேக வருட காலமாக பாவத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பாவிக்கு மரண நேரத்தில் அவனுடைய மனம் இருளடைந்தும் இருதயம் கடினப்பட்டும் இருக்கும்போது நேர்மையாக மனசாப்படுவது என்பது எத்தகைய மகா பெரிய கடினமான காரியமாக இருக்கும். அவனுடைய இருதயம் கல்லை போலவும் கருமான் காட்சி அடிக்கிற பட்டறை கல்லை போலவும் கெட்டியாகிவிடும் என்று யோபாகமத்தில் வாசிக்கிறோம். ஜீவிய காலத்தில் தேவ வரப்பிரசாதங்களுக்கும் சர்வேசனுடைய தேவ அழைத்தல்களுக்கும் செவி கொடுப்பதற்கு பதிலாக பாவியானவன் திரும்ப திரும்ப சுத்தியலால் அடிக்கப்படும் கர்மானுடைய பட்டறைக்கல் மிக கெட்டியாக இருப்பது போல கடினமான இருதயத்துடன் பாவ ஜீவியத்திலேயே மூர்க்கனாக நிலை கொண்டிருப்பான். கடும் நெஞ்சமானது அந்திய காலத்தில் கெடுதிக்குள்ளாகும் என்று இதை பற்றிய சர்வப்பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். சாகும் வரைக்கும் பாவத்தை நேசித்ததன் மூலமாக பாவியானவன் தன்னுடைய நித்திய கேட்டினுடைய ஆபத்தை நேசித்திருந்தான். ஆதலால் தான் சர்வேஸ்வரன் அவன் சாகும் வரை நேசித்திருந்த ஆபத்திலேயே அழிந்து ஒழிவதற்கு நீதியுடன் அனுமதிப்பார். தான் பாவத்தை விட்டு விடுவதற்கு முன்னதாக பாவம் தன்னை விட்டுவிட்ட நிலையில் இருக்கும் பாவியானவன் மரண நேரத்தின் போது கட்டாயமாக பாவத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டியிருக்கும் போது கூட அபூர்வமாகவே அதை விட்டு விடுவான். ஏனெனில் அப்போது பாவத்தை அதன் மீது கொண்டிருக்க வேண்டிய வெறுப்பினால் அல்லாமல் அந்நேரத்தினுடைய அவசியத்தினால் மட்டுமே விட்டு விடுவான். ஆனால் சாகும் வரை நேசித்த பாவங்களை எவ்வாறு அவனால் இருதயபூர்வமாக வெறுப்பதற்கு கூடும்? அந்நாள் வரை அவன் வெறுத்து வந்த எதிரிகளை அவன் கட்டாயமாக நேசிக்க வேண்டும். அதே சமயம் அதுவரை நேசித்த நபரை இப்போது அவன் கட்டாயமாக வெறுக்க வேண்டும். இதற்கு அவன் எத்தகைய மலைகளை கட்டாயமாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது! தன்னை அழிக்க தேடிய தன் எதிரிகளை தாக்கி கொன்று போடுவதற்காகவே அநேக கொடிய மிருகங்களை சங்கிலிகளால் கட்டி ஒரு அறையில் அடைத்து போட்டு வளர்த்து வந்த ஒரு மனிதனுக்கு இத்தகைய பாவியானவன் ஒப்பாயிருக்கிறான். எதிரிகளை தாக்குவதற்காக மிருகங்களின் சங்கிலிகளை அவிழ்த்து விட்டதும் அவை எதிரிகள் மேல் பாய்வதற்கு பதிலாக அவன் மேலேயே பாய்ந்து அவனை கொன்று தின்றன. அதேபோல் பாவியானவன் பாவங்களை விட்டு உலகுவதற்காக தன் அநீதமான துர்க்குணங்களை தன்னிடமிருந்து அகற்றுவதற்கு ஆசிப்பான். ஆனால் அவை அவன் மீது அழிவை கொண்டு வரும். ஒன்றில் அதுவரை அவன் நேசித்த ஆஸ்திகளும் செல்வங்களும் தன்னிடம் பூர்ணமாய் இருக்கின்றன என்கிற நினைவினால் ஏற்படும் மிதமிஞ்சிய நம்பிக்கையாலோ அல்லது தான் கட்டிக்கொண்ட கனமான பாவங்களின் எண்ணிக்கை வெகு திரளாக இருப்பதால் அவற்றிற்கான மன்னிப்பை அடைவதன் பேரில் ஏற்படும் மிதமிஞ்சிய அவநம்பிக்கையினாலோ பாவியானவன் அழிந்து போவான். அநியாயம் பண்ணுகிற மனிதன் சாகையில் பொல்லாப்புகளால் நெருக்கப்படுவான் என்று சங்கீதாகமத்தில் இதை பற்றி வாசிக்கிறோம். சாகும்போது பாவியானவன் அவனுடைய பாவங்கள் என்கிற சங்கிலிகளாலும் கட்டுக்களாலும் கட்டுண்டிருப்பதை காண்பான் என்று அச்சிஸ்டர் பெர்னார்டு கூறுகின்றார். பாவியை பார்த்து அவனுடைய பாவங்கள், நாங்கள் உன்னுடைய கைவேலைப்பாடுகள், நாங்கள் உன்னை கைவிட மாட்டோம், உன்னை விட்டு வெளியேற மாட்டோம், நீதி தீர்வை வரை நாங்கள் உன்னுடன் கூட வருவோம்
நித்தியத்திற்குமாக நரகத்தில் உன்னுடன் கூட உன் சக தோழர்களாக இருப்போம் என்று கூறும். இரண்டாம் தியான கருத்து. இறந்து கொண்டிருக்கும் பாவியானவன் பசாசனுடைய தாக்குதல்களால் கொடுமைப்படுத்தப்படுவான். இதோ பசாசானவன் தனக்கு சொற்ப காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த ஆகாரம் கொண்டவனாய் உங்களிடத்தில் இறங்கியிருக்கிறான் என்று காட்சி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் மரிக்கும்போது அவனுடைய ஆத்துமா உலகத்தை விட்டு பிரிகிற சமயத்தில் பசாசு தன் எல்லா சத்துவங்களையும் பயன்படுத்தி அந்த ஆத்துமத்தை பறித்து கொள்ள முயலும். ஏனெனில் அந்த மனிதனுடைய வியாதியின் அறிகுறிகளை கொண்டு அவன் மரிப்பதற்கு மிக குறைவான நேரம் மட்டுமே இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் பசாசு அவனுடைய ஆத்துமத்தை அதற்குள் நித்தியத்திற்குமாக தனக்கு சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்யும். மரண தருவாயில் இருப்பவர்கள் மீது பசாசு கொண்டு வரக்கூடிய பலத்த சோதனைகள் மிகுந்த தாக்குதல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே திவ்யசேசுகிருஷ்ணாதர சுவாமி கடைசி தேவதர்வி அனுமானமாகிய அவஸ்தை பூசுதலை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார் என்று திருதந்தன் பொதுச்சங்கம் நமக்கு கற்பிக்கின்றது. மேலும் நமக்கு எதிரான போராட்டத்தில் நம் ஆத்துமத்தை நித்திய கேட்டிற்குள் உட்படுத்துவதற்காக நம் ஞான சத்துருவான பசாசானவன் மாபெரும் வலுவந்தத்திற்கான உத்வேகத்துடன் நம்மீது தாக்குதல் தொடுப்பான். கண் இமைக்கும் நேரத்திற்குள் நம்மை மேற்கொள்வதற்கு முயற்சிப்பான். மேலும் அந்த மரண நேரத்தில் தேவ இரக்கத்தின் மட்டில் நம்மை அவநம்பிக்கையுள்ளவர்களாகச் செய்வான். இறக்கப்போகும் மனிதர்கள் பரிசுத்த ஜீவியம் ஜீவித்திருந்த போதிலும் அவர்களுடைய ஆத்துமங்களுக்கு எதிராக பசாசு கொண்டு வரும் கண்ணிகளும் தாக்குதல்களும் எத்தகைய மாபெரும் பயங்கரமான அச்சத்திற்குரியவையாயிருக்கின்றன. மகா கொடிய வியாதியிலிருந்து மீண்டு வந்த பரிசுத்த அரசரான எலியசார் என்பவர் மரண நேரத்தில் மனிதர்களுக்கு எதிராக பசாசு கொண்டு வரும் சோதனைகளாலான தாக்குதல்கள் பற்றி அந்நிலைமைக்கு சென்றவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். அச்சிஷ்ட அபிலா பலவேந்திரருடைய ஜீவிய சரித்திரத்தில் வாசிப்பதென்ன? மரண நேரத்தில் அவர் நரக சத்துருக்களுக்கு எதிராக செய்த போராட்டத்தின் போது அவர் அனுபவித்த கொடிய உபாதனை எவ்வளவு விக்கிரமமாக இருந்ததென்றால் அவரை சுற்றிலும் சூழ்ந்திருந்த எல்லா துறவியர்களும் பயங்கரமான உடல் நடுக்கத்தால் பிடிக்கப்பட்டனர். மாபெரும் இந்த அலைக்கடிப்பின் விளைவாக அச்சிஷ்ட அபிலா பலவேந்திரருடைய முகம் கருத்து வீங்கி போனது. அவருடைய உறுப்புகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவருடைய கண்களிலிருந்து வெள்ளப்பிரவாகம் போல் கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தோடியது. கூடியிருந்த சக துறவியர் எல்லோரும் இவ்வளவு பரிதாபமான நிலைமையில் அச்சிஷ்டவர் இறந்து கொண்டிருப்பதை பார்ப்பதால் ஏற்படும் இரக்கத்தினாலும் மாபெரும் பயத்தினாலும் நிறைந்தவர்களாக அழத் துவக்கினர். ஆனால் மகா பரிசுத்த தேவமாதாவின் படம் அவர் கண்முன்பாக கொண்டு வரப்பட்டவுடன் அவர் பூரணமான அமைதி அடைந்தார். பரலோக பூலோக ராக்கினியான தேவமாதாவின் படத்தை பார்த்ததும் அச்சிஷ்டவர் மாபெரும் சந்தோஷத்துடன் பாக்கியமாக மரித்தார். இக்காட்சியை கண்ட சகல துறவிகளும் ஆறுதல் அடைந்தனர். அச்சிஷ்டவர்களுக்கே இவ்விதமாக நிகழ்ந்ததென்றால் சாகும் வரைக்கும் பாவத்திலேயே வாழ்ந்த நீச பாவிகளுடைய கதி என்னவாகும்? பயங்கரமான அந்த நேரத்தில் பாவியை நித்திய கேட்டிற்குள் விழத்தாட்டும்படியாக பசாசு ஆயிரக்கணக்கான வழிகளில் அவனை சோதிப்பதற்கு தனியே வரமாட்டான். தனக்கு உதவியாக வரும்படி தன் சகாக்களையும் அழைப்பான். அவர்களுடைய வீடுகள் சர்ப்பங்களால் நிறைந்திருக்கும் என்று இதை பற்றியே இசையாஸ் தீர்க்கதரிசி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்துவன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவனை அழித்து ஒழித்து அவன் மீது நித்திய கேட்டினை கொண்டு வரும்படியாக அவனுடைய வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும் பேய்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அவன் மீது தாக்குதலில் ஈடுபட்டிருக்கும். அவளை உபாதிப்பவர்கள் இன்னல்களுக்கு நடுவிலே அவளை உட்படுத்தினர் என்று புலம்பல் ஆகமத்தில் வாசிக்கிறோம். மரண இக்கட்டின் நேரத்தில் பாவியினுடைய எதிரிகளான எல்லா பசாசுகளும் அவனை சுற்றி சூழ்ந்து கொள்ளும். ஒரு பசாசு அவனை பார்த்து, பயப்படாதே, இந்த வியாதியால் நீ சாக மாட்டாய் என்று கூறும். இன்னொரு பசாசு அவனிடம், இதுவரை பல வருடங்களாக நீ சர்வேசனுடைய அழைப்புகளுக்கு கீழ்ப்படியாமல் செவிடனைப் போல் இருந்தாய். இப்போது அவர் உன்னை ரட்சித்து காப்பாற்றுவார் என்று நீ எதிர்பார்க்கிறாயா என்று கேட்கும். மற்றொரு பசாசு அவனிடம், உன் கடந்த கால ஜீவியத்தில்
நீ செய்த எண்ணற்ற நேர்மையற்ற செயல்களை எவ்விதம் பரிகரிக்கப் போகிறாய்? மேலும் உன் அயலானுடைய உடைமைகளுக்கும் அவனுடைய நற்பெயருக்கும் எதிராக நீ செய்த அநீதமான கேடான காரியங்களை எவ்விதம் சரிபடுத்தப் போகிறாய் என்று கேட்கும். வேறொரு பசாசு அவனை பார்த்து, நீ மோட்சம் செல்வாய் என்று நம்புகிறாயா? மெய்யான துக்க மனஸ்தாபமும் இனி அப்பாவங்களை செய்ய மாட்டேன் என்கிற உறுதியான பிரதிஜையையும் இல்லாமல் செய்த உன்னுடைய எல்லா பாவ சங்கீர்த்தனங்களும் செல்லாமல் போய்விட்டது என்பதை நீ உணரவில்லையா? அவற்றையெல்லாம் கடினமாகி போனதாக நீ உணர்கிற உன் இருதயத்தை கொண்டு எவ்விதம் நிவர்த்தி செய்யப் போகிறாய்? நீ இழக்கப்பட்டு விட்டாய் என்பதை பார்க்கிறதில்லையா என்று கேட்கும். இவ்விதமாக பசாசுகள் நெருக்கடியாக கொண்டு வரும் இக்கட்டுகள் மற்றும் அவநம்பிக்கைகளின் தாக்குதல்கள் மத்தியில் இறந்து கொண்டிருக்கும் பாவியானவன் முழுமையாக அலைக்கழிப்பினாலும் குழப்பத்தினாலும் ஆட்கொள்ளப்பட்டவனாக கட்டாயமாக உலகத்தை விட்டு நித்தியத்திற்கு கடந்து செல்ல வேண்டியிருக்கும். மூன்றாவது தியான கருத்து. இறந்து கொண்டிருக்கும் பாவியானவன் நித்திய மரணத்தை பற்றிய பயங்களால் கொடுமைப்படுத்தப்படுவான். சாவான பாவந்தஸ்தில் படுத்த படுக்கையிலே விடக்கூடிய நோயாளி பரிதாபத்திற்குரிய நிர்பாக்கியனாக இருக்கிறான். சாகும் வரை பாவத்தில் வாழ்பவன் பாவத்திலேயே சாவான். உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று இதை பற்றியே அர்லப்பர் எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். எந்த நேரத்திலும் மனம் திரும்பும் பாவியை மன்னித்தருள்வதாக சர்வேஸ்வரன் தாமே வாக்களித்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் மரண சமயத்தில் மனம் திரும்புவதற்கான தேவ வரப்பிரசாதத்தை அருளுவதாக சர்வேஸ்வரன் எந்த பாவிக்கும் வாக்குறுதி அளிக்கவில்லை. அவரை கண்டடையக்கூடுமாயிருக்கும் போதே ஆண்டவரை தேடு என்று இசையாசாகமத்தில் வாசிக்கிறோம். பின்னர் பாவிகள் ஒரு சமயம் சர்வேஸ்வரனை தேடுவார்கள், ஆனால் அப்போது அவரை காண மாட்டார்கள். என்னை தேடுவீர்கள், ஆயினும் என்னை காண மாட்டீர்கள் என்று நமது ஆண்டவர் தாமே கூறுவதை அர்லப்பர் எழுதிய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். நிர்பாக்கியமான பாவிகள் மரண நேரத்தில் பாவ சங்கீர்த்தனத்திற்கு சொல்வார்கள். அப்போது அவர்கள் வாக்குறுதி அளிப்பார்கள், அழுவார்கள், தேவ இரக்கத்தை கேட்டு மன்றாடுவார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமலேயே செய்வார்கள். எதிரியின் காலடியில் சிக்கிக் கொண்டிருக்கும் ஒருவன் தன்னுடைய தொண்டையில் எதிரியின் வாள் இருப்பதை உணர்ந்தவனாக திரளான கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்பான். எதிரியினுடைய அடிமையாக தன் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்வதாக வாக்களிப்பான். ஆனால் அவனுடைய எதிரி அவனை நம்புவானா? அவன் நம்ப மாட்டான். தன்னிடமிருந்து தப்பிப்பதே இவனுடைய முக்கிய நோக்கமாயிருப்பதை அறிவான். மன்னித்து விட்டுவிட்டால் இதுவரை இருந்ததை விட இன்னும் அதிக பகை குரோதத்துடன் எதிர்ப்பான் என்பதையும் அறிவான். அதேபோல் பாவியனுடைய துயரமும் அவன் கூறும் எல்லா வாக்குறுதிகளும் அவனுடைய இருதயத்திலிருந்து வராமல் மரணத்தை பற்றியும் அண்மையில் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் நித்தியக்கட்டை பற்றியும் ஏற்படும் மாபெரும் பயத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்திருக்கும் சர்வேஸ்வரன் இறந்து கொண்டிருக்கும் பாவியை எவ்வாறு மன்னிக்க கூடும்? பிரிந்து போகும் ஆத்துமத்தின் பேரில் பரிந்துரை செய்யும் விதமாக மரிப்பவனுடைய அருகில் இருக்கும் குருவானவர் ஆண்டவரை நோக்கி, ஓ ஆண்டவரே, இதோ உமது சிருஷ்டியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆனால் சர்வேஸ்வரன், இவன் என்னுடைய சிருஷ்டி என்று எனக்கு தெரியும், ஆனால் இவன் ஜீவிய நாட்களில் என்னை இவனுடைய சிருஷ்டிகர் என்று நடத்தாமல் ஒரு எதிரியாக நடத்தினான் என்று பதில் கூறுவார். குருவானவர் இவனுடைய கடந்த கால குற்றங்களை நினைவு கூறாதேயும் என்று தொடர்ந்து ஜெபிப்பார். அதற்கு ஆண்டவர், நான் இவனுடைய இளமை கால பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறேன், ஆனால் இவன் தன் ஜீவிய காலத்தின் கடைசி மணித்துளி நேரம் வரை, தன் மரண நேரம் வரை என்னை வெறுத்து ஒதுக்குவதில் நீடித்திருக்கிறான் என்று பதிலளிக்கிறார். அவர்கள் முகத்தை திருப்பி தங்கள் முதுகையே நமக்கு காட்டிய பின்னர் தங்கள் துன்ப வேளையில், ஆண்டவரே எழுந்திரும், எங்களை விடுவியும் என்பார்கள். நீ ஏற்படுத்தி கொண்ட உன் தேவர்கள் எங்கே? உன் இடையூறு காலத்தில் அவர்கள் எழுந்து உன்னை மீட்கட்டும் என்று இதை பற்றிய எரேமியா சாகமத்தில் வாசிக்கிறோம். நீ சாகும் வரை எனக்கு உன் முகத்தை திருப்பி உன் முதுகையே எனக்கு காண்பித்தாய். இப்போது பழிவாங்குதலிலிருந்து நான் உன்னை விடுவிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இது நாள் வரை உன்னுடைய கடவுள்களாக கொண்டு நீ உன் தேவனாகிய கர்த்தராகிய என்னை விட அதிகமாக நேசித்து சேவித்து வந்த மற்ற சிருஷ்டிகளான உன் செல்வங்கள், உன் நண்பர்களை பார்த்து உன்னை விழுங்குவதற்கு தயாராக திறந்திருக்கும் நரக குழியிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்து உதவும்படி வேண்டிக்கொள். இதுவரை நீ எனக்கு செய்த நிந்தை அவமானங்களுக்காக உன்னை பழி வாங்க வேண்டியது
நீதி நிமித்தமாக ஏற்புடைய விதத்தில் இப்பொழுது என் சொந்த அலுவலாயிருக்கிறது. மூர்க்கர்களாய் பிடிவாதமாக தங்கள் பாவத்திலேயே நிலைத்திருக்கும் நிர்பாக்கிய பாவிகளை மணந்திருப்பதற்காக நான் அனுப்பிய அச்சுறுத்தும் எச்சரிப்புகளை நீ வெறுத்து ஒதுக்கினாய். அவற்றின் மீது அசட்டையாய் இருந்தாய். பழிக்கு பழி வாங்குவதும் ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடச் செய்து பதிலுக்கு பதில் அளிப்பதும் நம்முடைய தொழிலே என்று சர்வேஸ்வரன் கூறுவதை உபாகமத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய பழி வாங்குவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது, அதை நிறைவேற்றுவது நீதியானதாகும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். மேட்ரிட் நகரத்தில் பல வருடங்களுக்கு முன் பாவாக்கிரமத்தில் ஜீவித்த ஒரு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தில் இதேபோல் ஒன்று துல்லியமாக நிகழ்ந்தது. அவன் தன் சக தோழனுடைய நிர்பாக்கிய மரணத்தை பார்த்த உடனே பாவசங்கத்தினம் செய்தான். மிக கடுமையான ஒழுங்கு விதிமுறைகளை அனுசரிக்கும் ஒரு துறவர சபையில் சேர தீர்மானித்தான். ஆனால் அவன் தன் தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றுவதில் அலட்சியமாக இருந்தான். அதன் விளைவாக தன் முந்தின ஒழுக்கக்கேடுகளில் மறுபடியும் விழுந்தான். அவன் உலகத்தில் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்தான். தன் ஆஸ்தியை எல்லாம் இழந்து இறுதியில் பெருநாட்டில் லீமா நகரத்தில் இருந்தபோது வியாதியில் விழுந்தான். அங்கே மருத்துவமனையில் இருந்தபோது பாவசங்கீர்த்தனம் செய்தான். குருவிடம் தன் ஜீவியத்தை திரித்து கொள்ளப் போவதாகவும் துறவர மடத்தில் சேரப்போவதாகவும் மறுபடியும் வாக்குறுதி அளித்தான். ஆனால் வியாதி குணமடைந்ததும் அவன் மறுபடியும் தன் பாவ ஜீவியத்திற்கு திரும்பினான். ஆனால் இதோ பழி வாங்குவதற்கான சர்வேஸ்வரனுடைய கோபம் அவன் மீது பாய்ந்தது. ஒரு நாள் அவனுக்கு பாவசங்கீர்த்தனம் அளித்த குரு ஒரு வேத போதக குருவாயிருந்ததால் ஒரு மலையை கடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு காட்டு மிருகத்தினுடைய ஊளையிடும் சப்தத்தை போன்றதொரு சப்தம் கேட்டது. அவர் அந்த சப்தம் வந்த இடத்தை அடைந்த போது அங்கு ஒரு இறந்து கொண்டிருந்த மனிதனை பார்த்தார். அவன் உடல் பாதி அழுகி போயிருந்தது. அவநம்பிக்கையால் ஊளையிட்டு கொண்டிருந்தான். உடனே அந்த மனிதனை நோக்கி குருவானவர் ஆறுதல் அளிக்கும்படி சில வார்த்தைகளை கூறினார். குருவானவரை கண்விழித்து பார்த்த அந்த மனிதன், சுவாமி, சர்வேஸ்வரனுடைய நீதியினுடைய சாட்சியாக நீங்களும் வந்துவிட்டீர்களா? லீமா நகர மருத்துவமனையில் உங்களிடம் பாவசங்கீர்த்தனம் செய்தவன் நான் என் வாழ்வை திருத்தப் போவதாக அப்போது உங்களிடம் வாக்களித்தேன். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. இதோ இப்போது நான் அவநம்பிக்கையில் இறந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியபடி பரிதாபத்திற்குரிய பாவியானவன் இறந்து போனான். நிர்பாக்கியமான அவனுடைய ஆத்துமம் உடலை விட்டு பிரிந்து சென்றது. இது சங்கைக்குரிய சார்லஸ் போபியோ என்கிற குருவானவர் கூறிய உண்மை நிகழ்வு. நாம் இப்பிரசங்கத்தை நிறைவு செய்வோமாக. சகோதரர்களே, சாகப்போகிற ஒரு பாவி வலிப்பு நோயினால் பிடிக்கப்பட்டவனாக திடீரென்று உணர்வுகளை எல்லாம் இழந்த நிலைமையில் மனசாபத்திற்கான அடையாளம் ஒன்றுமில்லாமல் தேவதுரிய அனுமானங்களை பெற்றுக்கொள்ளாமல் இறந்து போவதை பார்ப்பீர்களே ஆகில் அப்போது நீங்கள் அவன் மேல் எவ்விதமாக இரக்கமாயிருப்பீர்கள் என்று என்னிடம் கூறுங்கள். தேவதுரிய அனுமானங்கள் இல்லாமலும் மனசாபத்திற்கான அடையாளங்கள் இல்லாமலும் சர்வேஸ்வரனுடன் ஒப்புரவு செய்து கொள்வதற்கான நேரம் இருந்தபோது தொடர்ந்து பாவ ஜீவியத்தில் நீடித்திருந்தவனும் பாவத்திற்கு திரும்பி சென்றவனும் அதனால் திடீரென்று பாவத்திலேயே இறந்து போகும் அபாயத்திற்கு தன்னை உட்படுத்தி கொண்டவனுமான இந்நிர்பாக்கிய பாவி என்ன ஒரு முட்டாளாயிருக்கிறான். நீங்கள் நினையாத வழியில் மணுமகன் வருவார் என்று இதை பற்றியே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுவதை லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அநேக மனிதர்களுக்கு நிகழ்ந்த ஒரு சகிக்கக்கூடாத துர்மரணம் நம் ஒவ்வொருவருக்கும் நிகழலாம். கடைசி வியாதி நேரத்தில் அவர்களுடைய மரணத்தருவாயில் நித்திய கதியை அடைய ஆயத்தம் செய்வதற்கான நேரம் அனுமதிக்கப்பட்ட போதிலும் கெட்ட ஜீவியம் ஜீவித்த எல்லோரும் இத்தகைய துர்ப்பாக்கியமான மரணத்தையே சந்திக்கிறார்கள். ஏனெனில் மரணத்திற்கு ஏதுவான அந்த கடைசி வியாதியின் நாட்கள் இருளின் நாட்களாகவும் குழப்பத்தின் நாட்களாகவும் இருக்கும். இக்காலத்தில் அநேக பாவங்களுடைய பளுவை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு மனசாட்சியை சரிபடுத்துவது என்பது கடினமான காரியமும் ஒழுக்க ரீதியாக கூடாத காரியமும் ஆகும். சகோதரர்களே, இப்போது மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மரண நேரத்தில் நீங்கள் இருந்தால் கடைசி உபாதனை நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக சர்வேஸ்வரனிடம் கணக்கு ஒப்படைப்பதற்காக கூடுதலாக ஒரு மாத காலமோ அல்லது ஒரு வார காலமோ அவகாசமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எவ்வித ஆர்வத்துடன் விரும்புவீர்கள் என்று என்னிடம் கூறுங்கள்.
அப்போது சர்வேஸ்வரன் உனக்கு நீ கேட்ட கால அவகாசத்தை கொடுக்கிறார். அவர் உன்னை அழைத்து நித்தியக்கட்டின் அபாயத்தில் நீ இருப்பதை பற்றி எடுத்து கூறி உன்னை எச்சரிக்கிறார். அப்படியென்றால் அந்த க்ஷண நேரத்திலேயே நீ உன்னையே சர்வேஸ்வரனிடம் கையளித்து ஒப்படைத்து விடு. எதற்காக காத்திருக்கிறாய்? அவர் உன்னை நரகத்திற்கு அனுப்பும் வரை காத்திருப்பாயா? உங்களுக்கு வெளிச்சம் உள்ள போதே நடந்து கொள்ளுங்கள் என்று இதை பற்றிய அருளப்பர் சுசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த மணி நேரத்தில் சர்வேஸ்வரன் உங்களுக்கு அளித்திருக்கும் காலத்தையும் ஒளியையும் பயன்படுத்தி உங்களுடைய சக்திக்கு உட்பட்டதாயிருக்கும் போதே இப்போதே உங்கள் கடந்த கால பாவங்களுக்காக மனசாப்பட்டு மனம் திரும்புங்கள். ஏனெனில் விரைவில் ஒரு காலம் வரும், அப்போது உன் பாவங்களுக்கான தண்டனையை உன்னால் தடுக்கக்கூடாமல் போய்விடும். ஓ மகா பரிசு தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமும் உள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரீர் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவசிங்கத்தினும் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அருளவும் வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஷ்ட மரியா அல்போன்ஸ் லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அச்சிஷ்ட அமலோற்ப மாமரியே வாழ்க.